வணக்கம். வரலாறு அறிவோம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது நான் ஐசக். இன்று உலக தொலைக்காட்சி தினமாக நாம் கொண்டாடுகிறோம். இந்த கொண்டாட்டம் இன்று உலக தொலைக்காட்சியை ஆரம்ப காலத்தில் கண்டுபிடித்த நாட்களிலிருந்து இன்று வரை நாம் தலையில் தூக்கி வைத்துதான் கொண்டாடுகிறோம். இன்று நமது சோர்வு, துக்கம் எல்லாற்றையும் சரியாக சமபங்காக நமக்கு நமது நண்பனாக கூட இருப்பது தொலைக்காட்சி மட்டுமே. 1906 பிலோ டெய்லர் ஃபோன்ஸ்வொர்த் அப்படின்றவங்களும் 1920 ஜான் லோஹி போர்ட் அப்படின்ற 2 பேருமே நமது தொலைக்காட்சியின் தந்தையாக போற்றப்படுகிறார்கள். அப்படி இவர்கள் கண்டுபிடித்த தொலைக்காட்சி இன்று வரை எப்படியெல்லாம் பயன்பாட்டில் உள்ளது, இன்றைய காலகட்டத்தில் இன்றைய தொலைக்காட்சி எப்படியெல்லாம் வடிவத்தில் மாறியுள்ளது என்பதை நமது வரலாற்றில் பார்க்க போகிறோம். அன்றைய காலகட்டங்களில் 1923க்கு பிறகு, அதாவது 2ஆம் உலகப் போர் நடக்கும் காலகட்டங்களில் தொலைக்காட்சி நடைமுறைக்கு வந்தது என்பது வரலாறு. வாருங்கள் காணலாம். தொலைக்காட்சி உலகத்தில் இந்த அறிமுகம் ரொம்ப முக்கியமானதுங்க. சலிப்பு ஏற்படும் போதெல்லாம் நம்ம மகிழ்விக்கிறதுக்கு பலவிதமான முயற்சிகளை மேற்கொள்கிறோம். ஓய்வு நேரத்தை வெவ்வேறு செயல்களையும் செய்வதன் மூலமாக நம்ம செலவழிக்கிறோம். இப்படி நம்ம நாட்களின் மக்கள் மிகவும் பிரபலமான ஓய்வு நேரத்தை நடவடிக்கைகள் எல்லாத்தையுமே தொலைக்காட்சியில் பார்க்குறாங்க. குழந்தைங்க, பெரியவங்க, இப்படி எல்லாருக்குமே அந்த பொழுதுபோக்கின் மிகவும் பிரபலமான வடிவமாக தொலைக்காட்சி இருக்குது. இந்த தொலைக்காட்சி இல்லாமல் எங்கள் வாழ்க்கை மிகவும் சலிப்பாக இருக்கும் அப்படின்றது நிறைய பேருக்கு உண்டு. தொலைக்காட்சி உலகத்தை பற்றி அறிவை நமக்கு தர்றது எதுன்னா இந்த தொலைக்காட்சி தான். நாம் இசை கேட்கலாம், திரைப்படங்களை பார்க்கலாம், எல்லோரும் தொலைக்காட்சியை மிகவும் விரும்பலாம். ஆனால் தொலைக்காட்சியை கண்டுபிடிச்சது யார் அப்படின்றத நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? இது எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமாம், இந்த தொலைக்காட்சி எப்படி கண்டுபிடிச்சது, யாரால் கண்டுபிடிச்சது, என்னைக்கு கண்டுபிடிச்சாங்க, இன்னைக்கு அதோடைய பரிமாணங்கள் என்ன அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் தொலைக்காட்சியோட தந்தைன்னு 2 பேர் இருக்காங்க. 1906 பிலோ டெய்லர் ஃபோன்ஸ்வொர்த் அப்படின்றவர் இந்த தொலைக்காட்சியை முதல்ல வடிவமைக்கிறாரு. 1922 ஜான் லோஹி போர்ட் என்ற ஸ்காட்டிஷ் பொறியாளர் இந்த தொலைக்காட்சியை வடிவமைத்து முடிக்கிறாரு. ஸோ இவங்க 2 பேருமே இந்த தொலைக்காட்சியோட தந்தை அப்படின்னு போற்றப்படுறாங்க. ஆனால் 1920 இதோட முடிவு சரியாக இல்லாதனால இன்னும் கொஞ்சம் நாட்கள் எடுக்கிறாங்க. அப்போது 1923 இதோடைய வெற்றி கண்டு தொலைக்காட்சியை எல்லோருக்கிட்டையும் போய் சேர்ற மாதிரி 1923 கிடைக்குது. முதல்ல நம்ம தொலைக்காட்சியை கண்டுபிடிச்ச நாள்ல இருந்து இப்போ வரையும் அந்த தொலைக்காட்சி எப்படி இருக்கு அப்படின்றது உங்களுக்கு எல்லாத்துக்குமே இன்னைக்கு தெரியும். ஆனால் இப்படி ஒரு தொலைக்காட்சியை பல பிம்பங்களாக எப்படியெல்லாம் பிரிக்கப்பட்டது, இது கண்டுபிடிக்கப்பட்ட தந்தை எவ்வளோ முயற்சி செஞ்சுருப்பாங்க, இதில் முதல் முயற்சியில் தோல்வியாக இருந்தாலும் 2வது முயற்சியில் ஒருத்தர் அதை சக்ஸஸ் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். அப்படி இந்த தொலைக்காட்சியை கண்டுபிடிக்கப்பட்ட நாள்ல இருந்து, அதாவது 1927ஆம் ஆண்டு செப்டம்பர் 7ஆம் தேதி முதல் எலக்ட்ரானிக் தொலைக்காட்சியை நிரூபித்திருக்காரு. அப்படி இது 21 வயதிலேயே சான் பிரான்சிஸ்கோவில் செய்யப்பட்டது தான் இவருடைய திறமையே. இதோடைய வெற்றிக்கு அப்புறம் இந்த ஒளியுடன் கூடிய காட்சி படங்களை மின் சமிக்கைகளாக மாற்றுவதற்கும், பின்னர் வானொலி போன்ற வழிகளில் அவற்றை கடத்துவதற்கும், அவற்றை மின்னணு முறையில் திரையில் காண்பிக்கிறதுக்கும் பயன்படும் அமைப்பாக தான் இந்த தொலைக்காட்சி வரலாறு அமைஞ்சிருக்கு. மக்கள் பார்க்குற தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை உருவாக்கும் ஒளி மற்றும் படங்களை பெறுவதற்கு பயன்படுத்தப்படும் மின்னணு சாதனமாகவும் இது வரையறுக்கப்படுது. தொலைக்காட்சி இது டெலி என்றும் பிரபலமாக அறியப்பட்டுச்சு. இப்படி தொலைக்காட்சியை கண்டுபிடிக்கும் போதே முரண்பாடாக சில நிகழ்வுகளும் நடந்திருக்கு. அப்படி அந்த நிகழ்வுகளை முறியடிச்சு தான் இந்த தொலைக்காட்சி நமக்காக கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி இந்த கண்டுபிடிப்பின் தூண்களாக ஜான் லோஹி போர்ட் தான் இதில் முன்னணியில் இருக்கார். பிலோ டெய்லர் ஃபோன்ஸ்வொர்த் இவர் அந்த வடிவமைப்பு பின்னாடி இதோடைய தொலைக்காட்சிக்கான முடிவுரையை இவரே கொடுக்குறாரு. இதன் தந்தையாக தான் இவங்கெல்லாம் நமக்கு அறியப்படுறாங்க. அப்படி இந்த பொறியாளர் வாழ்ந்த ஆண்டு ஆகஸ்ட் 13, 1088 பிறந்தவர். ஜூன் 14, 1946 இவருடைய மறைவு. அவர் இயந்திர தொலைக்காட்சியின் கண்டுபிடிப்புக்கும் பெயர் பெற்றவர். அவர் 1920 வேலை செய்யும் போதே தொலைக்காட்சியை நிரூபித்த முதல் நபராக கருதப்படுறாரு. மேலும் அவர் தனது சோதனைக்கான காப்புரிமையும் பெறாரு. பேர்ட் தொலைக்காட்சியின் முதல் செயல் விளக்கம் பின்னொலிக்கு பதிலாக பிரதிபலித்த ஒளியின் மூலம் 30 வரிப்படங்களாக பிரிஞ்சிருக்கு. 1925ஆம் ஆண்டில் முதல் நகரும் படத்தை உருவாக்குவதில் பேர்ட் வெற்றி பெற்றார். இது தொலைக்காட்சியில் மனித முகத்தின் உருவமாக இருந்தது அப்படின்றத வெளிப்படையாக காமிச்சிட்டாரு. இப்படி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு நிறப்பிரிகையை சரியாக கொண்டு காமிச்சிருக்காரு.
முதல்ல சில ஃப்ரேம்களை மையப்படுத்தி, அதாவது 30 ஃப்ரேம்களை மையப்படுத்தி தான் தொலைக்காட்சி கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனா இப்போது இந்த தொலைக்காட்சி பல பரிணாமங்கள்ல இருக்கு. அந்த பரிணாமங்கள்ல எவ்வளவு அதிக விசையில இத குடுத்திருப்பாங்க, எப்படியெல்லாம் இந்த மின்னணு பயன்பாட்டுக்கு வந்தது அப்படின்றத பார்க்கலாம். மின்னணு தொலைக்காட்சிய முதல்ல நிரூபிக்கிறது பிலோ டெய்லர். இத கண்டுபிடிப்ப 1927ஆம் ஆண்டு, அதாவது செப்டம்பர் 7ல எலக்ட்ரானிக் தொலைக்காட்சிய நிரூபிச்சு வெற்றியும் காண்றாரு. அந்த வெற்றிக்கு பின்னணியில யாரெல்லாம் உதவியிருக்காங்க அப்படின்லாம் நெறைய பேர்லாம் சொல்ல முடியாது. சில பேர் தான். அந்த சில பேர்ல கடைசி வரையும் போராடி ஜெயிச்சது இவங்க 2 பேர் தான். தொலைக்காட்சியை கண்டுபிடித்த தந்தை, இவரது வாழ்க்கை வரலாற்றில் இவரது பள்ளிப் பருவம், இவர்களது கண்டுபிடிப்பில் என்னென்ன தவறுகள் நடந்தது வாருங்கள் காணலாம். இந்த எலக்ட்ரானிக் இமேஜ் பிக்கப் சாதனத்தை முதல் முழு செயல்பாட்டு மற்றும் முழுமையான அனைத்து எலக்ட்ரானிக் தொலைக்காட்சி அமைப்பையும் கண்டுபிடித்ததற்காக பிலோ டெய்லர் பிரபலமா அறியப்பட்டாரு. அப்படி என்ன சாத்தியம்? அவர் உயர்நிலை பள்ளியில படிக்கும்போது ரேடியோ அலைகள்ல குறிப்பிடப்பட்ட, அதாவது மீண்டும் திரையில ஒரு படமாக மாற்றக்கூடிய ஒரு வடிவத்துல நகரும் படங்களை பிடிக்கும் அமைப்பை கண்டறிகிறாரு. அதாவது 1953ல இருந்து 1955 ஆண்டுகளுக்கு இடையில தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் வானொலியின் வடிவங்களிலிருந்து சில படிகளை எடுக்க தொடங்கினாங்க. 1980களில் வீட்டு வீடியோ கேசட் ரெக்கார்டர்கள் அதிக அளவில் கிடைக்கப்பட்டது. மற்றும் பார்வையாளர்கள் ரெக்கார்டு செய்யும் திறன் மற்றும் நிகழ்ச்சிகளை மீண்டும் இயக்கும் திறனை அப்போ பெற்றுச்சு. இந்த கண்டுபிடிப்பும் அப்போ அசாத்தியமானதாக தான் பார்க்கப்பட்டுச்சு. ஒருவருக்கு பொழுதுபோக்கில் பிடிக்காதது விளையாட்டாக கூட இருக்கலாம். ஆனால் தொலைக்காட்சி பிடிக்காது என்று சொன்னால் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்குமா? கண்டிப்பாக பிடிக்கும். அப்படி அந்த தொலைக்காட்சியின் மவுசு இன்று வரை குறையாததுக்கு காரணம் இதுதான். இன்னைக்கு வரையும் டிஜிட்டல் உலகிலையும் மவுசு குறையாத டிவி. உண்மையிலேயே இந்த தொலைக்காட்சி மிகப்பெரிய பங்கு வகிக்குது. தொலைக்காட்சியின் கண்டுபிடிப்பு ஒரு தனிநபரின் பணி அல்ல. தொலைக்காட்சியின் கண்டுபிடிப்பு செயல்முறை பல்வேறு நிலைகளை கடந்து பல்வேறு நபர்களின் பங்களிப்பை தாங்க சார்ந்திருக்கு. தொலைக்காட்சி மிகவும் பரவலாக பயன்படுத்தப்படும் பொழுதுபோக்கு முறை. இதன் கண்டுபிடிப்பு 1920களில் இருந்து வருந்த நிலையிலும் இன்று வரை தொழில்நுட்பங்கள் அதில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. தொழில்நுட்ப வளர்ச்சியுடன் தொலைக்காட்சியும் நிறைய மாறிடுச்சு. கடந்த காலத்தை விட தற்போது தொலைக்காட்சி ஸ்மார்ட்டாகவும் மேம்படுத்தப்பட்டதாகவும் மாறி இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். டிஜிட்டல் மீடியாக்கள் பெருகிவிட்ட இந்த காலகட்டத்திலும் கூட தொலைக்காட்சிக்கான மவுசு இன்னும் குறையவே இல்லை. உண்மைதானே அது? தொலைக்காட்சியோட அத்தியாவசியம் இன்னைக்கு வரையும் பெருகியிருக்கு. அப்படி பொழுதுபோக்கு முதல் பயனுள்ள செய்திகளை வர காட்சி அனுபவத்தோட நம்ம தொலைக்காட்சி கட்டி போட்டு வச்சிருக்கு தானே. நமது இல்லங்களில் தொலைக்காட்சியை ரசிக்காதவர்கள் குறைவு. ரிமோட் கண்ட்ரோலுக்கு சண்டைகள் எல்லாம் நடக்கும். குழந்தை பருவத்திலையும் கார்ட்டூன் ரகங்கள்லையும் தொடங்கி இளம் வயசு வரையும் இசை, விளையாட்டு, வளர்ந்தவங்க, பெரியவங்க எல்லாருக்குமே இந்த மெகா சீரியல், செய்தி சேனல் இப்படின்னு சகலமானவரையும் தொலைக்காட்சிகள் திருப்தி செய்யக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. ஐக்கிய நாடுகள் சபையில் 1996ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 21ஆம் தேதி உலக தொலைக்காட்சி தினமாக அங்கீகரிக்கப்பட்டது. அப்படி என்ன கடைபிடித்து வருகிறதுன்னு பார்த்தா, தகவல்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதன் மூலமாக தொலைக்காட்சியின் முக்கியத்துவத்தையும் தாக்கத்தையும் அங்கீகரிக்கும் வகையில் இந்த நாள் கொண்டாடப்படுது. நமது ஒட்டுமொத்த வாழ்விலும் நிரம்பி வழிகிறது தொலைக்காட்சி. இப்படிப்பட்ட பிம்பங்கள் செய்தி, பொழுதுபோக்கு, திரைப்படம், கல்வி, இசை, விளையாட்டு என எல்லா தொலைக்காட்சியிலையும் வழியே தான் நம்ம இதை அடைகிறோம். 1990களின் இறுதியில் தான் தமிழகத்தின் கிராமங்களையே கூட தொலைக்காட்சிகள் சென்றடைஞ்சிருக்கு. அந்த காலகட்டத்தில் தூர்தர்ஷன் அலைவரிசை மட்டும்தான். அதற்கும் ஆண்டனாவை அங்குமிங்குமா திருப்பியபடியே நம்ம இருப்போம். ஒளியும் ஒளியும், சக்திமான், மகாபாரதம், ராமாயணம் என தூர்தர்ஷனில் எல்லாருக்குமே பிடிச்சமான சில சீரியல்களை நம்ம பார்த்துருப்போம். ஆஸ்தான தொடர்கள்லையும் சச்சின் டெண்டுல்கர், அசார், டோனி, ஜடேஜா, கங்குலி, டிராவிட் இப்படி நம்ம கிரிக்கெட் விளையாட்டுன்னு நம்ம நிறைய பார்த்துருப்போம். இப்போதைய பொது குடிநீர் தொட்டிகளை போல அந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு ஊரின் மையத்திலையும் பொது தொலைக்காட்சி பெட்டி இருக்கும். அதற்கு என பிரத்யேகமான அறையும் அதனை இயக்கிறதுக்கு ஒரு ஆப்ரேட்டரும் இருப்பாங்க. அவங்க தாங்க மாலை பொழுதுகளில் அந்த தொலைக்காட்சியை ஒளிபரப்புறதே அவங்க தான். இந்த தொலைக்காட்சியை ஆன் செய்வதற்கும் ஆஃப் செய்வதற்கும் அதுக்கு ஒரு பொறுப்பாளர். செய்தி, பொழுதுபோக்கு, விளையாட்டு என அனைத்திற்குமே அந்த தொலைக்காட்சி தான். பொது தொலைக்காட்சி பெட்டி அறையின் முன்னே மாலை பொழுதுகளில் மக்கள் கூட்டம் கூட்டமாக அலைமோதும். அப்படித்தான் தமிழகத்தில், அதாவது 1990களில் தொலைக்காட்சி அறிமுகமாச்சு. கதவுகள் வைத்த கருப்பு வெள்ளை பெட்டி தொலைக்காட்சி பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு பார்த்துருக்க மாட்டீங்க. அன்னைக்கு உள்ளவங்களுக்கு அது மிகப்பெரிய நீங்கா நினைவாக இருக்கும். இந்த தொலைக்காட்சிகள் தான் ஆரம்பம் சாலிடர், பிபிஎல், பிலிப்ஸ் போன்ற நிறுவனங்களால் அப்போது பிரபலமான நிறுவனங்கள் அது என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது 1990, 2000 ஆண்டுகளுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வண்ண பெட்டிகள் வந்தது.
அப்படி அந்த தொலைக்காட்சிகள் நம்ம இதுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்ட கருப்பு வெள்ளை பெட்டியை ஆக்கிரமித்து தொடங்கின. அப்போது தனியார் தொலைக்காட்சிகள்லையும் கேபிள்கள்லையும் கிராமங்களை எட்ட தொடங்கியிருக்கு. 2006ல் அனைத்து வீடுகள்லையுமே தொலைக்காட்சி பெட்டி இருக்கும்படியா எப்படி ஒரு சூழல் அமைஞ்சது. ஆனால் அன்னைக்கு அந்த தொலைக்காட்சியோட அருமை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அந்த டிவியோடைய வகையில் பிளாஸ்மா டிவி, எல்சிடி டிவி, எல்இடி டிவி இப்படின்னு பல வகை தொலைக்காட்சி இப்போ வந்துருச்சு. ஆண்டனா, கேபிள் தொடங்கி தற்போது டிடிஹெச் நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி சேவைகளை வழங்கியிருக்கு. அப்படி அந்தளவு தகவல் தொழில்நுட்பத்தில் நம்ம வளர்ந்துருக்கோம். தூர்தர்ஷன் பொதிகை மட்டும் என இருந்த அலைவரிசை தற்போது நூற்றுக்கணக்காக மாறிடுச்சு. வாரத்தின் 7 நாட்களில் 24 மணி நேரமும் செய்தி தொலைக்காட்சிகளில் நம்மளைய மூழ்கடிக்குது. இசை, பொழுதுபோக்கு, திரைப்படம், காமெடி, விளையாட்டு, குழந்தைகளுக்கு தேவையான அனைத்துமே பல வகை தொலைக்காட்சிகளில் வெற்றிகரமாக இயங்கி வருது. டிஜிட்டல் மீடியாக்களில் பெருகிவிட்ட இன்னைக்கு காலகட்டத்தில் கூட தொலைக்காட்சிகளுக்கு மவுசு இன்னும் குறையவே இல்லை. மக்களின் நம்பிக்கைக்குரிய தகவல் சாதனமாக தொலைக்காட்சிகள் இருப்பதே அதற்கான காரணம். இந்தியாவில் உள்ள சுமார் 70% மேற்பட்ட குடும்பங்களில் தொலைக்காட்சி பெட்டி இருக்குது. தமிழ்நாடு இப்படி தென் மாநிலங்களில் 90களிலிருந்து அதாவது 95% குடும்பங்களில் தொலைக்காட்சி பெட்டி கண்டிப்பாக இருக்கும். 1906ஆம் ஆண்டில் அமெரிக்காவை சேர்ந்த ஃபிலோ டெய்லர் ஃபோன்ஸ்வர்த் இப்படி கண்டுபிடிக்கல அப்படின்னா, அதுவும் 1922ல் ஜான் லோஹிபர்ட் ஸ்காட்டிஷ் பொறியாளர் இதன் முழுமையை அவர் கண்டுபிடிக்காமல் விட்டுட்டார்னா இன்னைக்கு நமக்கு இந்த தொலைக்காட்சிகள்லாம் கிடச்சிருக்காது. அதுவும் பார்த்தீங்கன்னா 1940ல் உலகப்போர் செய்திகளில் கூட பலவற்றை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த அமெரிக்கா, பிரிட்டன், ஜெர்மனி போன்ற வல்லரசு நாடுகள் தொலைக்காட்சிகளை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கு. அது ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்பட்டுச்சு. 1950ல் பெரும்பாலான உலக நாடுகளில் தொலைக்காட்சிகள் அறிமுகமே ஆயிடுச்சு. இந்தியாவில் 1959ஆவது ஆண்டு அதாவது செப்டம்பர் 15 தான் பரிசோதனை அதாவது முற்றிலுமாக அந்த தொலைக்காட்சி ஒளிபரப்பு தொடங்கியிருக்கு. அப்போது ஒரு வாரத்திற்கு 2 மணி நேரம் தொலைக்காட்சி சேவை ஒளிபரப்பாயிருக்கு. ஆரம்பத்தில் தொலைக்காட்சிகளில் அகில இந்திய வானொலி நிலையத்தின் அதாவது ஆல் இண்டியா ரேடியோ ஒரு பிரிவாகத்தான் செயல்பட்டுச்சு. இந்தியாவில் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் தொடர்ச்சியான தினசரி ஒளிபரப்பு 1965ல் தொடங்கியது. அப்போது தினசரி 1 மணி நேர சேவை தொடங்கியது. 1970களில் நாட்டின் பிற பகுதிகளில் தொலைக்காட்சி மையங்கள் திறக்கப்பட்டுச்சு. 1976ஆம் ஆண்டு அதுவரை அகில இந்திய வானொலியின் தொலைக்காட்சி பிரிவாக இருந்த தூர்தர்ஷன் தனித்துறையாக மாறின நாட்கள் தான் அது. அதன் பின்னாடி 1982ல் தூர்தர்ஷன் இன்சாட் லா செயற்கைக்கோளை பயன்படுத்தி 9வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகளை ஒளிபரப்பியது அன்னைக்கு தான். அதன் பிறகு தொலைக்காட்சி வசதிகள் வேகமாக விரிவடைய ஆரம்பிச்சது. பல வீடுகளில் அது சென்றடைகிறதுக்கு எளிமையாகவும் இருந்தது. இப்படியெல்லாம் காட்சி தொழில்நுட்பம் எதன் மூலமாகலாம் வடிவமைக்கப்பட்டிருக்குன்னா டிஸ்கு அதாவது வட்டுன்னு சொல்கிறது, எதிர்மின் கதிர்குழாய் இன்னைக்கு சிஆர்டி, இலக்கமுறை ஒளி செயலாக்கம் டிஎல்பின்னு சொல்லியிருக்காங்க, மின்ம காட்சி சட்டம் பிளாஸ்மா, திரவ படிக காட்சி எல்சிடி, கரிம ஒளிகாலும் இருமுனையம் ஓஎல்இடி, 3D முப்பரிமாணம் இது மாதிரியான பல மாதிரியான வடிவமைப்புகள் இன்னைக்கு வந்திருக்கு. அப்படி நம்மளுடைய தொலைக்காட்சியை இன்னைக்கு அடுத்தடுத்த கட்டங்களில் எடுத்துகிட்டு போனது தொலைக்காட்சியை கண்டுபிடித்த தந்தை இருவருக்குமே நம்ம மிகப்பெரிய நன்றியை சொல்லணும். இன்னைக்கு திரைப்படம் திரையரங்குகளில் நாம் சென்று படங்களை பார்ப்பது இன்றைய காலகட்டம். தொலைக்காட்சியை அன்றைக்கே கண்டுபிடித்து அதை பின்வரும் சந்ததிகள் எப்படியெல்லாம் பயன்படுத்த போகிறார்கள் என்பதை அன்றே கண்டறிந்திருக்கிறார்கள் ஃபிலோ டெய்லர் ஃபோன்ஸ்வர்த், ஜான் லோஹிபர்ட், தொலைக்காட்சியின் தந்தை. அவர்களுக்கு உலக தொலைக்காட்சி தினம் நாளாக இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. அப்படி இந்த உலக தொலைக்காட்சி தினம் இன்று அல்ல, பல 100 ஆண்டுகள் கூட இன்னும் இந்த தொலைக்காட்சி வாழும். வணக்கம். இன்றைய தொலைக்காட்சி தனது காட்சி பரிணாமங்கள் இருக்கு. அப்படி அந்த காட்சி பரிணாமங்கள்ல இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த பிளாஸ்மா, எல்சிடி, எல்இடி, சிஆர்டி, டிஸ்க் இந்த மாதிரியான பல தொழில்நுட்பங்கள் இன்னைக்கு வந்திருக்கு. அப்படி இந்த தொழில்நுட்பத்தை தாண்டி இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்க உலகம் 3D உலகமா இருக்கு. இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லையும் இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகளை பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஹோம் தியேட்டர் கண்டிப்பாக பயன்படுத்துகிறோம். அது இல்லாமல் அது 3D எஃபெக்ட்ஸோட நிறைய விஷயங்களை கேட்குறோம். இந்த மாதிரி ஒளி அமைப்புகளை சிறந்த முறையில் கொடுத்துருக்காங்க அன்னைக்கு. அப்படியெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இல்லாத நாட்கள் எப்படியெல்லாம் செலவழிச்சிருப்பாங்க,
இன்னைக்கு இருக்கிற நாட்களை நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறோம், இது நன்மையா தீமையா அப்படின்றத பார்க்கும்போது நீங்கள் சில விஷயங்கள் நன்மைகள் எடுத்துக்கணும், சில விஷயங்கள் தீமைகள் எடுத்துக்கணும். நன்மைகள் நிறைய உண்டு, தீமைகள் அதை விட அதிகமாக உண்டு. அப்படி தீமைகளை குறைத்து நன்மைகளை நம்ம அதிகப்படுத்தணும். இன்னைக்கு நம்ம மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறோம். இன்னைக்கு அந்த மொபைல் ஃபோனில் என்னென்ன விஷயங்கள் வருது, அவ்வளோ விஷயங்களுமே நமக்கு நல்ல கருத்துக்கள தான் இருக்கு. அந்த கருத்துக்கள குடுக்கறதுக்கான ஒரு கருவி கண்டுபிடிக்கப்பட்டது மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான். அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட இந்த தந்தை இருவர்களுக்குமே நம்ம மனமார்ந்த வாழ்த்துக்கள நம்ம தெரியப்படுத்திக்கிறோம். அதுக்கு முன்பாக இந்த ஒளி எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது? எங்கிருந்து நமக்காக இந்த உருவாக்கப்பட்டது? அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நிறைய இதில நம்ம கவனிச்சோம். இது மாரி இன்னும் வேற நிகழ்ச்சிகள்ல நிறைய விஷயங்கள் நம்ம பத்தி பேசப் போறோம். இன்னைக்கு உலக தொலைக்காட்சி தினம் கொண்டாடிட்டு இருக்க நம்ம பொழுதுபோக்கு அம்சத்தை சார்ந்த எல்லோருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கலாம். வணக்கம்.